நெல்லை ஜபராஜ் என்பவர்களுடைய ஒரு தேவ மனிதன். எனக்கு அநேக மூத்த பரிசுத்தவான்களோடு கூட பழகிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அவளோடு கூட இருக்கிறதுக்கு கிருபை தந்தார். அவர்களை பணிவிடை செய்வதற்கு எனக்கு கிருபை தந்தார். உண்மையிலே நான் அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எத்தனையோ பாஸ்டர்ங்க இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய தலைவர்களோடு தான் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். அப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா நெல்லையில ஒரு மேயருடைய மகன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அவரை ஒரு துணியை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் அப்படியே அழுது கொண்டே அந்த நெல்லையில நடந்து கொண்டு ஒரு பாலத்தை அவர் கடக்கும் போது பாலத்தை கடந்து அழுது கொண்டு, ஆண்டவரே உடைய நாமத்துக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு உதவியை செய்யும். நான் எங்க போவது என்று எனக்கு தெரியவில்லை. என் குடும்பம் என்னை வெறுத்து என்னை தள்ளிவிட்டார்கள், என்னை விரட்டி விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படி போய் கொண்டிருக்கும் போதே எதுக்கு ஒரு தாயார் வந்து அவரை சந்திக்கிறார். சந்தித்து அவரோடு பேசி அவருடைய அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க தான் வீட்டுக்கு கூட்டு போய் தன் வீட்டையும் கொடுத்து தன் வாகனத்தையும் அவருக்கு கொடுத்தார். கடைசி வரைக்கும் ஒரு திருமணமாகல அவர் ஊழியத்தை செய்தார். கர்த்தர் அவரை கொண்டு சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருடைய செய்தி நான் யூடியூப்ல அவர் பேசும்போது அவ்வளவு இதா இருக்கும். அவர் சொல்லிட்டு போறாரு, அவர் தண்ணீர் இல்லைன்றதுக்காகவே 3 நாள் கன்வென்ஷன் வைக்கிறேன். அவர் 3 நாளும் செய்தி கொடுத்துட்டு கடைசி நாள்ல சொல்லிட்டு போறாரு, நான் வாகனம் ஏறினவுடனே இந்த மழை பெய்யும், அது ஒரு நாளும் வற்றாத தண்ணியா இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க தண்ணி பிரச்சனையே வராதுங்க. அவரை ஏத்திட்டு ராஜபாளையத்துல கொண்டு போய் பஸ் ஏத்திட்டு வீட்டுக்கு வரும்போது நான் நினைச்சிட்டேன், மழை ஊத்துன்னு ஊத்துச்சு. அதை விட்டு அந்த ஊரை விட்டு வர்றது வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. ஒரு பரிசுத்தவானுடைய வார்த்தை அதுதாங்க. ஆண்டவருக்காக ஒரு ஒப்பு கொடுத்ததுனால அவர் வார்த்தை அப்படியே அங்கீகரிக்கிறார் பாருங்க. நம்ம ஆண்டுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம்னா நம்முடைய வார்த்தையை அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. நம்ம கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் அவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான். அவருக்கும் பணிவிடை செய்ய எனக்கு உதவிச்சார். அதே மாதிரி ஜீவானந்த் என்று என் பேர்ல உள்ள ஒருத்தர், அவர் எங்க தேசத்துல நான் சின்ன வயதுல எங்க அப்பா ரசிக்கப்படும் போது எங்க அப்பாவுக்கு ரசிகர் போல அவர் அங்கேயே எனக்கு 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கார்ல வர்றதுனால இங்க இருக்கிற பேயெல்லாம் ஆடும், கிரவுண்ட்ல இருக்கிற பேய்க்கு ஆடும். அப்படிப்பட்ட வல்லமையான மனிதர். அவருக்கும் பணிவிடை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதுபோல நிறைய பரிசுத்தவான்களை சொல்ல முடியும். அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றினார் தேவன். காரணம் என்னன்னா அவ்வளவு கீழ்ப்படிந்தார்கள். அவர் பெரிய ஆசிரியர், அதை அப்படியே விட்டுட்டு ஆண்டவருக்காக ஊழியத்துக்கு வந்தார். 2 பெண் குழந்தை இன்னைக்கு அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. முழு ஜபத்தை மெரினா பீச்சில் ஏற்பாடு பண்ணி முதல் முழு ஜபத்தை ஆரம்பித்து ஒரு பயங்கரமாய் செய்தவர் அவர் தான். அல்லேலூயா. எல்லா ஊரிலும் ஒன்றிணைத்து தேசத்துக்கே ஒரு அசைவம் பண்ணவர் அவர் தான். எனக்கு அருமையான